سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد. نحن نقص عليك صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குரானிலே பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை, பல்வேறு சமூகங்களின் வரலாறுகளை எடுத்து சொல்லுகிறான். நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க, உங்களுக்கு பல்வேறு வரலாறுகளை நாம் எடுத்து சொல்லுகின்றோம், அழகிய வரலாறுகளை எடுத்தோதுகின்றோம். அந்த வரலாறுகளிலே இருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்கு என்றெல்லாம் திருக்குரானிலே பல்வேறு சமூகங்களின் வாழ்வு, அவர்களின் தாழ்வு, அவர்களின் சூழல்கள் அத்தனையும் எடுத்து சொல்லி நீங்கள் உங்கள் நிகழ்கால வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக அல்லாஹ் அவற்றிலே பாடம் நடத்துகின்றான். சமூக உணர்வுகளோடும் சமுதாய அக்கறையோடும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அந்த வரலாறுகளிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சமூகம் எப்படி நீதியாக வாழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சமூகத்தினுடைய சில செயல்பாடுகளால் எப்படி அழிந்து போனது என்பதையும் படிக்க முடியும். எனவே நமக்கு வரலாறு சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதும் படித்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது. அந்த எல்லா வரலாறுகளிலும் ஒரு செய்தி மையமாய் இருக்கும். அவர்கள் அந்த சமூகத்தோடு வாழ்ந்தார்கள், சமுதாய சிந்தனையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் எல்லா வரலாறுகளிலும் ஒரு செய்தியாகவே படிக்கிறோம். சமூக அக்கறைனா என்ன? சுருக்கமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மன்னர் நௌஷேர்வான் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது அவர் தான் மன்னராக இருந்தார். அவரை பற்றி ஒரு செய்தி. அவர் தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கிற போது வயதான முதியவர் ஒருவர் மரம் நட்டு கொண்டிருந்தார். மரத்தை பார்த்து கன்றை நட்டு கொண்டிருக்கிறார். அப்போ மன்னர் சொன்னார், இந்த வயசானவருக்கு எவ்வளோ ஆசை பாருங்க, இவர் அந்திம காலத்தில் இருக்கிறார், இந்த மரம் வளர்ந்து இது பயன் தர்ற வரைக்கும் இவர் இருப்பாரா? ஆனால் மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ அந்த முதியவர் மன்னரை பார்த்து கேட்டார், எல்லோரும் இதுபோல தனக்கு பயன் தருகிற வகையில் மட்டுமே மரங்களை நட்டு கொண்டிருந்தால் உலகத்தில் காடுகள் இருக்க முடியுமா, மரங்கள் இருக்க முடியுமா? அவங்க வாழ்க்கையை தாண்டி அது எல்லாருக்கும் பயன் தரணும் என்ற சிந்தனையோடு தான் எல்லா மரங்களும் நட்டப்பட்டது. அதில் இது ஒரு மரம் அப்படின்னாங்க. மன்னர் அவருடைய பேச்சில் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். பரவாயில்ல, சமுதாய அக்கறையோடு இந்த பெரியவர் வாழ்கிறார். இவர் இந்த மரத்தை நடுறதுக்கு காரணம் இவருக்கல்ல, தனக்கு அடுத்து வருகிற சந்ததிகள், தலைமுறைகள் இந்த மரத்தில் பயன் வரணும் என்ற தூர நோக்கோடு இவருடைய சிந்தனை, சமுதாய அக்கறை இருக்கிறதே, இவருக்கு ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னார். பரிசு கொடுத்த உடனே அந்த பெரியவர் சொன்னார், இந்த மரத்தை நட்டுறாரு, இவருக்கு என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு நினச்சிங்க, இது வளர்றதுக்கு முன்னாடியே இந்த பயனை வாங்கி கொடுத்துட்டு பாருங்க இந்த மரம் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். சமயோஜிதமான பதிலை கேட்டுட்டு மன்னர் சந்தோஷப்பட்டு சொன்னாராம், இப்போ இவருக்கு இன்னொரு பரிசு கொடுங்கப்பா அப்படின்னா, 2 பரிசாக கொடுங்க என்று சொன்ன உடனே அதை பெற்றுக்கொண்டு அந்த பெரியவர் சொன்னார், பரவாயில்லை, எந்த மரமாக இருந்தாலும் வருஷத்தில் ஒரு தடவை தான் பயன் தரும்னு சொல்லுவாங்க, நாம் நட்டிய மரம் வருஷத்தில் 2 தடவை பயன் தந்து விட்டதே அப்படின்னு அவர் கேட்டார். மன்னர் சொன்னாராம், பெரியவர் அதி புத்திசாலியாக இருக்கிறாரு, இப்படியே ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு தெளிவான பதிலை சொல்லி இருக்கிற காசுகளை எல்லாம் கஜானாவை காலி செய்து விடுவார் போல இருக்கிறதே அப்படின்னு இந்த மன்னர் சொன்னார். இந்த வரலாற்றின் செய்தியில் நாம் புரிந்து கொள்வது, ஒரு அந்திம காலத்தில் ஒருவர் வந்து ஒரு மரத்தை நட்டுகிறார் என்று சொன்னால் அது அவருக்குரியதல்ல, அடுத்த தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் இது பயன் தர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூக அக்கறை ஊட்டினார்கள். கன்றிலே ஒரு ஈச்ச மர கன்று இருக்கிறது,
பேரித்த மரம் கன்று ஒன்று இருக்கிறது. ஆனால் கியாமத்தினுடைய அறிகுறிகளையும் அடையாளங்களும் அங்கு தென்பட தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரம். நட்டனாலும் கொஞ்ச நேரத்தில் உலகமே அழிய போகுதுதான். இந்த மரத்தை அவர் நடுவதா அல்லது விட்டுவிடுவதா என்றால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கடமை, சமூக கடமைக்கான அந்த அடையாளமான ஈச்சம் கன்றை நீங்கள் நடுவது தான் முக்கியம். நட்டுருங்க, உங்கள் கடமையை நீங்கள் நிறைவு செய்யுங்க, அதிலிருந்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம். அதில் என்ன பயன் என்பது கூட அடுத்தது தான். ஆனால் உங்கள் கடமை சமூகம் சார்ந்ததை, உங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதி, அதை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற இந்த ஹதீஸ் இருக்கிறதே, சமூக சிந்தனையும் அக்கறையும் இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசித்து பாருங்கள், தன்னை எரித்து வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மெழுகுபத்தி, தான் இறந்த பிறகும் தோளாய் வந்து தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு இறந்து போன மாடு, ஒரு சமூகத்திற்கு எப்படிப்பட்ட பயன்களை தான் இருந்தபோதும் தன்னை வீழ்த்தியும் தான் அழிந்த பிறகும் தந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு பாடம். தன்னால் சமூகத்திற்கு என்ன பயன்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போது எறும்புகள் எல்லாம் பரவி இருந்தது. அவர்கள் வருவதை பார்த்துவிட்டு ஒரு எறும்பு, தலைமை எறும்பு எழுந்து நின்று பேசியது. யா ஐயத்துகன் நம்புலத்தும், ஓ எறும்பு இனங்களே, உதுகுலுஃபி மசாக்கினக்கும், உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் தவறுதலாக உங்களை மிதித்து விட வேண்டாம் அப்படின்னு அறிவிப்பு செய்தது. ஒரு எறும்பின் செய்தியை திருக்குரான் பதிவு செய்கிறது. சூரத்து நம்ல், எறும்பு அப்படின்னு ஒரு சூறாவே குரானில் இருக்கு. ஏன் அது பேசிய பேச்சும் அந்த சூறாவே ஒரு எறும்பின் பெயரில் இடம்பெறுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அந்த எறும்பின் நோக்கத்தை பார்க்கிறார். 10-11 அதுவும் ஒரு கூண்டில் போய் ஒளியலாம், நகர்ந்து கொள்ளலாம். ஆனால் அது அப்படி செய்யலை. எழுந்து நின்று எல்லாருக்கும் எச்சரிக்கை செய்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் உங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிங்க, உள்ள நுழைந்து கொள்ளுங்கள். அந்த அவேர்னஸ், அந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிற பண்பு, ஏதாவது இந்த தன் இனத்திற்கு பயன் தந்து விட வேண்டும் என்கின்ற அதனுடைய குறிக்கோள், அந்த சமூகத்துக்கு இருக்கின்ற ஆபத்தை விட்டு அவர்களை தவிர்ப்பதற்காக பாடுபடுதல், அவர்களுடைய முன்னேற்றம் குறித்துள்ள சிந்தனை, எத்தனையோ விஷயங்களை எறும்பின் வார்த்தைகளிலிருந்து நம்மால் பெற முடிகிறது குர்ஆனில். அதனால தான் அது சாதாரண வாசகம் இல்லை. எறும்பே உங்களுடைய அறைகளுக்குள்ளே போங்க, உங்கள் பொந்துகளுக்குள்ளே புகுந்து கொள்ளுங்கள் என்கின்ற எறும்பின் வார்த்தையை அல்லாஹ் எடுத்து வைத்து நமக்கு நடத்துகிற பாடம். அதே போன்ற சமூக அக்கறை உங்களுக்கும் இருக்க வேண்டும், சமூக உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இந்த சமூகத்திற்கு தன்னால் என்ன பயன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகள் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. எனவே சமூகம் சார்ந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.